உரையை கேட்டு வைக்கிறோம். இதோ உங்கள் மேடையில் எழுச்சி உரையாற்ற வருகின்றார் இசைக்கலைஞர் அவர்கள். பலத்த கைகளை தட்டி அவருடைய எழுச்சி உரையை அனைவரும் கேட்டு வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு புதியதுதான். ஏனென்றால் அரசியல் மேடைகள் என்பது அரசியல் மேடையில் ஏறி மக்களுக்கான விழிப்புணர்வு மேடையில் ஏறி பேசுவது என்பது மிகவும் எளிது. அது மக்களுடைய கோரிக்கைகளை பற்றியும் குறைகளை பற்றியும் நம்ம இந்த இடத்துல பேசிக்கலாம். ஆனா இந்த மேடை இந்த சமூகத்துல கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு பல்வேறு துறைகளில் முதன்மையாக இருப்பவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இன்னைக்கு அமர்ந்திருக்காங்க. அவர்கள் முன்னாடி நான் பேசுவதற்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறது. ஐயா சிவகுமார் அவர்களை சந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடும், என்னை பேச சொல்லிடக்கூடாது அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஆசிரியர்கள், இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல நீங்க எல்லாம் இருக்கக்கூடியவங்கதான். ஏன்னா ஆசிரியர்கள் அது பயம்தான் வரும். எங்க காலத்துல நான் படித்த காலத்துல அந்த ஆசிரியர்களுக்கு மீதான மரியாதையும் பயமும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பயமும் அந்த மரியாதையும் இன்னைக்கு ஆசிரியர்கள் மீது இல்ல. அதுதான் உண்மை. அப்பேற்பட்ட இந்த கரிகாலத்திலே வாசமிகு ஐயா திரு சிவகுமார் அவர்கள் 35 வருஷமா தேவையான அவர்கள் முக்கியத்துவம் உருவாக்கப்பட்ட இந்த பசுமன் புத்தாளம் என்ற ஒரு கல்லூரியில மிகவும் சிறப்பான முறையில பணி செஞ்சிருக்கிறாரு. சாதி பணம் பார்க்காம அத்தனை மாணவர்களுக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் செஞ்சது எல்லாமே நல்ல விஷயங்களை தான் இந்த காலேஜில் இந்த கல்லூரியில் அவர் பணியாற்ற செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் பிறந்தது தேவ சமுதாயம் அப்படிங்கிறதுனால நாம என்ன நல்ல செஞ்சாலும் அதை குறை சொல்வதற்கும் அவர்களை அல்லாமல் பேசுறதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. அந்த வரிசையில கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஆசிரியராகி ஏழை மாணவர்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு மீது ஐயா சிவகுமார் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. ஏன்னா நல்லது செஞ்ச ஒரு காரணத்துக்காண்டி அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் அந்த மாணவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்லது செஞ்சு நல்ல முறையில் இன்னைக்கு அவர் ஓய்வு பெறுகிறார். உண்மையில என்கிட்ட மேடையில் நான் ஏறும் பொழுது என்கிட்ட ஒவ்வொருத்தரா சொன்னாங்க, அவர் 5 வருஷம் இருந்திருந்தாருன்னா நம்ம கல்லூரி அப்படி மாற்றிக்கலாம் இப்படி மாற்றிக்கலாம், நம்ம மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்லா வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்றாங்க. தயவு செய்து நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்னும் அவர் வாத்தியாரா வேலை பார்த்ததோட தான் பிறந்த சமூகத்துக்காண்டி உழைக்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு ஓய்வு பெறுகிறாரு. இது வரைக்கும் இன்னைக்கு சமூக மக்களுக்காண்டி மாணவர்களுக்காண்டியும் அவர் போராடிட்டாரு. இனி தான் பிறந்த சமூக மக்கள் இன்னைக்கு பல்வேறு காலகட்டத்தில் இன்னைக்கு கல்வி ரீதியாகவும் நிறைய சங்கடப்பட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் உணர்ந்துதான் எங்க ஐயா பிரசப்ப முத்துராமலிங்கத்தோட ஆசையில இன்னைக்கு அவர் ஓய்வு பெறுகிறாரு. ஏன்னா எங்களுக்கும் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் வயதானவர்கள் எப்படின்னா அனுபவம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும், நீங்க நல்லா எல்லாரும் யோசிங்க, நல்லா படிச்சவங்க இலக்கியமா பேசக்கூடியவர்கள் அரசியல் தெரிஞ்சவங்க நாளையும் அறிந்தவங்க யாரும் சமுதாய இயக்கத்திற்கு சமுதாய கட்சியில பேச மாட்டாங்க. அவங்க எல்லாரும் தேசிய திராவிட கட்சிகள்ல தான் பயணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முறையா பேசுவாங்க, இலக்கணமா பேசுவாங்க, இலக்கணமா பேசுவாங்க. ஆனா சமுதாயத்துல அப்படி ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க எங்குமே இல்ல. நாங்கதான் ஒரு மேடையப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசி 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 பேசிதான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். பல்வேறு கிராமங்கள்ல நாம சென்றிருந்த பொழுது கூட என்னோட பேச்சு நீங்க எல்லாரும் நீங்க பார்த்துருக்கீங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேச்சு பேசிக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த சமூகத்தை எல்லாரும் எடுக்கிறானுங்களே நடக்க பார்க்கானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருந்துச்சு. அதனால ஸ்டார்ட் மைண்டா பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சமூகத்துக்கு தேவை கல்விதான். கல்வி இருந்தா மட்டும்தான் அந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும். படிச்சாலும் அந்த ஊர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நானும் உணர்ந்து கொண்டு பல்வேறு நிலைகள் கிராமமா அதை போய் பதிவு செய்தேன். அதற்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு அனைத்து கிராமங்களும் இன்னைக்கு நல்ல நிலைமையில வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருந்தவங்க ஒரு சர்பன்ஸ்பெக்டராவோ ஒரு நீதிபதியாவோ வழக்கறிஞராகவோ ஆக போய் தான் வாத்தியாராவோ ஆக போய் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்களும் இன்னைக்கு சரியாயிட்டு வருது. அதே மாதிரி என்னன்னா இந்த சமூகத்தில் பிறந்த அரசு அதிகாரிகளுக்கும் இன்னைக்கு நல்ல நிலைமைகளுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஒரு காலத்துல யாருமே சமூகத்தை நினைக்கல, மறந்துருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அரசு தொழிலும் சரி எல்லாரும் சரி தான் பிறந்த சமூக மக்களுக்கு எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய இன்னைக்கு நீங்க எல்லாம் வாத்தியாரா நீங்க அதிகாரிகள் ஆயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஆசிரியரா இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் இன்னைக்கு உருவாகிட்டீங்க. ஆனா நீங்க உங்களால
பணி செய்ய முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியல, அதுக்கு காரணம் நீங்க பிறந்த சமுதாயம். இந்த சமுதாயம் 4 பேரை நல்லதுதான் செஞ்சது, 4 பேரை காப்பாத்துச்சு. ஒருத்தர் கூட அவர் சாதி ரீதியா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது சிவகுமார் ஐயா எல்லாத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் அவர் இருந்தார். ஏன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர் சங்கத்துக்கும் அவர் தலைவராக இருந்தார். கடந்த ஆட்சியை அந்த கல்லூரியை வைத்துக் கொண்டு மிக மோசமான முறையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்கு கொடுத்தாரு, இந்த கல்லூரி நாங்க மீட்டு தரணும்னு சொல்லி. அதே மாதிரி மீட்டு கொடுத்தாரு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா கொடுத்தாரு. உண்மையிலே அந்த கும்பல் இருந்தா கூட நாங்க காப்பாத்திருப்போம். ஆனா அதை தாண்டி அதாவது அடுத்த தலைமுறை சாதி மதம், அதாவது கல்வி என்பது சாதி மதம் அற்றது. ஆனா இந்த மாணவர்கள் படிக்க கூடாது, இந்த மாணவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கையில கொண்டு போய் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இந்த காலேஜை பொறுத்தவரை, இந்த கல்வியை பொறுத்தவரை பசுமன் முத்துராமலிங்க கல்லூரியில் இன்னும் வேக்கண்ட் அதிகமா 50 ஆசிரியர்கள் 60 ஆசிரியர்கள் தேவைப்படுது. அப்ப இந்த வரைக்கும் அதை கேட்டு இந்த கல்லூரியை முதல்வராக இருக்கக்கூடியவர் எங்கள் பகுதியில எங்க கல்லூரியில வந்து ஆசிரியர்கள் இல்ல, ஆசிரியர்கள் இல்லாம இருக்காங்க, அதெல்லாம் நீங்க தேவையான நிறைவேற்றுங்க, அப்பதான் இந்த மாணவர்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க தலைமை வந்து இல்ல. எப்படியாவது இந்த காலேஜை கெடுக்கணும், இந்த காலேஜை விரட்டிடணும், இழுத்து மூடிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யக்கூடிய முதல்வர்கள் தான் இந்த கல்லூரியை வந்து வழிநடத்தி வந்திருக்காங்க. ஆனா அப்பேற்பட்ட இடத்துல இருந்து எப்படிதான் நீங்க 35 வருஷம் பணியாக்கி நீங்க ஓய்வு பெறுவீங்கன்னு தெரியல. அதனுடைய வழியில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உண்மையிலே இந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை உறவுகளும் சரி, உங்களால் பயன்பெற்ற சாதி மதமற்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுக்கு என்னென்னைக்கும் உங்களுடைய பேரை சொல்லுவாங்க, துணை நிற்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இனி அதாவது இந்த மேடையில நான் முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தான், இந்த பசுமன் முத்துராமலிங்க கல்லூரியில இன்னைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அது சுத்தமா இல்ல, அனைத்து இடங்களும் உள்ள குப்பையா தான் இருக்கு, காடு மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லி பல்வேறு குறைகள் பல்வேறு புகார்கள் வந்திருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். இன்னொரு விஷயம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இந்த மேடையில, உண்மையிலே அந்த கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கணும், இனி அவர் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு மேடைகளை பதிவு செஞ்சிருந்தோம். முதலமைச்சர்கள் லெட்டர் எழுதியிருந்தேன். அதன் அடிப்படையிலையும் உண்மையிலே அந்த கல்லூரி முதல்வர் இனிமேல் தொடர மாட்டாரு, அவர் இனி வந்து ஓய்வு பெற்றதான் சொல்லி முதல்வர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே கேட்டது. ஏன்னா சொன்ன நான் சொல்லியிருந்தேன், அந்த கல்லூரி முதல்வரை நீக்காவிட்டால் 1 லட்சம் பேரை ஒன்று திரட்டி நான் போராட்டம் நடத்துவேன் சொல்லி சொல்லியிருந்தேன். அதற்கு பலன் கிடைச்சது. இப்படி பல்வேறு எங்களால முடிந்த அளவுக்கு உண்மையிலே இந்த படித்த மேடையில நீங்க எல்லாம் படித்தவங்க, நீங்க உண்மையில இந்த இடத்துல நான் படிக்காத நான் இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து பேசுறது நினைச்சு நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். வழக்கறிஞர் ஆகணும் படிச்சு அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அந்த நேரத்துல. ஆனா என்னால அன்னைக்கு நான் படிக்க முடியல, அன்னைக்கு சூழலும் படிக்க முடியல. அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு ஊரா கிராமமா எங்களால முடிந்த அளவுக்கு இந்த கல்வி உதவித்தொகையும் யாரு கஷ்டம் படிக்கணும்னு யார் வந்தாலும் சரி, உண்மையிலே அதை நம்ம சாதி பார்த்ததே கிடையாது. யார் வந்து கேட்டாலும் படிப்புக்கு நம்ம வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு பல்வேறு உறவுகள் எங்களுக்கு சப்போர்ட்டா இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் வந்து பணிபுரியும் தலைமை ஆசிரியரா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஆசிரியர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்னைக்கு பணி செய்ய முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப என் சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது கல்வி ரீதியா வார்த்தையால கூட வரக்கூடாது, ஆசிரியர்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நாங்கெல்லாம் வாழ்ந்து இருக்கு, அப்ப நாங்க காலமுள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இப்படி பல இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இருந்து நீங்க தொடர்ந்து போன் வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் இன்னைக்கு அரசு பணியில நீங்க முன்பலத்தோட நிம்மதியா பணி செய்ய முடியல. அது தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் தான் இந்த மக்கள் நீங்க வந்து பணி செய்ய முடியல. உங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சமூக மக்கள் எந்த நல்லது செஞ்சாலும் சரி, இன்னைக்கு நல்லகண்ணையா வந்து முந்தானது இறந்து போனாரு. நல்லகண்ணையா அவரை மாதிரி ஒரு மனிதர் வந்து இனிமேல் பிறக்கவே முடியாது உங்களுக்கு. ஆனா அதையெல்லாம் மறந்துடுவாங்க. அதுல இருந்து 10 நாள் தான் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க வந்து சாதி பாப்பவன் சண்டாளன் சொன்னாரு, முருகனுக்கு நிலம் சொல்லன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. சாதியை சிந்தனை கொண்டவன் அரசியல் வந்தா நாடு நாசமாயின்னு சொன்னாரு. தவிர தாக்கமோ என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமூகத்தினர் தேவை, அவரையே சாதி தலைவன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுக்குள்ள போட்டிருக்காங்க. அப்படிங்கிற நல்ல ஐயாவும் 3 நாள்ல மறந்துடுவாங்க. இதுல அதெல்லாம் சொல்ல முடியல, செய்ய மாட்டாங்க. அதனால நாம என்னத்தை நம்ம தியாகம் பண்ணாலும் சரி, அடுத்த சமுதாய மக்கள் நல்லா இருக்கும் நாம நினைச்சாலும் சரி, ஆனா நம்ம நல்லா இருக்கக்கூடாது சொல்லி அவங்க எல்லாம் நினைக்காங்க. அதனை அடிப்படையில் கருத்தில் கொண்டு எல்லாரும் செய்யணும். உண்மையிலே எல்லாரும் நீங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போக பொழுது இந்த சமூகத்தை எல்லாரும் நினைங்க. அதுக்காக நீங்க வேற எதுவும் செய்யலாம், கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க. இன்னைக்கு அகம் அமைப்பு மிக சிறப்பான முறையில உண்மையில செயல்படுது. அந்த அகமைப்பு தொடங்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கு போக முடியல பசுமொழிக்கு
உண்மையிலே இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல எந்த போன் பண்ணாலும் உடனடியா எடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்காங்க, யாரு இருக்கான்னு கேட்டா உடனே போன் எடுத்து சொல்வாரு. அந்த அகம் அமைப்பு மிக சிறப்பாக வந்து செயல்படுது. எங்க ஐயா சிவகுமார் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்க நம்ம ஓய்வு பெற்று கவலைப்படுறாங்க. இனிமேல் உங்களுடைய அதான் எப்படி உங்களுடைய பணிகள் இந்த சமூகத்திற்கு நல்லதுக்காக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் உண்மையிலே அவரை பாராட்ட வருகை தந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையை எனக்கு பேச வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிள்ளைகளை கவனமா வளைங்க. பெண் பிள்ளைகள் அதிகமா பெண் பிள்ளைகள் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா வளைங்க. பெண் பிள்ளைகள் பாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க, பெண் பிள்ளைகள் படிக்க வைங்க. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா நம்ம வளர்க்கணும். என்னதான் நம்ம பிள்ளைகளை வளர்த்தாலும் நம்ம பிள்ளைகளை திட்டமிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் மேடைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா வேலையிலும் நம்ம கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம், அவர் நம்ம உத்தியோகத்தில் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கூட பிறந்தோம்னா நாங்க எல்லாம் இருக்கோம். அதனால எவ்வளவு பெரிய சின்ன எல்லாம் சொல்லுங்க. 18 வயசு ஆன உடனே அந்த 2 நாள் ஒரு நாள்ல இந்த வாரத்துல மட்டும் 10-12 மில்லியன் பண்ணுங்க. 15 பிள்ளைகளை இதுக்கெல்லாம் நம்ம போராட்டம் செய்யறோம். அவர் கவர்மெண்ட் ஸ்டாப் படி 18 வயசாகி 2 நாளாவது என் மகளை கூட்டு வச்சா நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சேஷன்ல ஆரம்பிக்க முடியல. இந்த வாரத்துல மட்டும் இந்த 12 வந்து இதாயிருக்கு. அதான் ரொம்ப இதெல்லாம் பேசும்போது குணமாயிருக்கும். அதனால தயவு செய்து பெண் பிள்ளைகளை பத்திரமா வளைங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஆண் பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனமா வந்து நீங்க பாத்துக்கலாம். என்னன்னைக்கு எப்போதும் உங்க அனைவருக்கும் உறுதுணையா இந்த பிஎன்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும். சமுதாய மக்களுக்காக ஓடோடி நாங்க உழைப்பேன். 24 மணி நேரமும் என்னுடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது தான் நாங்க இருப்பேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பத்தி செஞ்சு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.